வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம தக்காளி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பூரி சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப குயிக்காகவே செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட் இதை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை, கருவேப்பிலை கொஞ்சம், 3 பெரிய தக்காளி, 5 பல் பூண்டு, 4 பெரிய வெங்காயம், மல்லி இலை கொஞ்சம், 2 துண்டு தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் அதில் சீரகம் சோம்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் பட்டை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் பிரியாணி இலை சேர்த்துடலாம். இப்போ இதில் பூண்டு சேர்த்துடலாம். பூண்டு நல்லா தட்டி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா ஒரு ஃப்ளேவர் வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். நான் எடுத்துருக்கிற பெரிய வெங்காயம் வந்து ரொம்பவே சின்னதாக இருந்தது, அதனால் நான் இதில் 4 சேர்த்துருக்கேன். பெரிய சைஸில் இருந்தது அப்படின்னா நீங்கள் இதில் 2 சேர்த்தாலே போதும். இப்போ இந்த வெங்காயம் லேசாக கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் வர்ற வரைக்கும் நம்ம வெங்காயத்தை வதக்கணும். நெக்ஸ்ட் இதில் நம்ம சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். இப்போ நம்ம தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம தக்காளியை ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா தக்காளி வந்து வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா தக்காளி வந்து குயிக்காக ஃப்ரை ஆயிரும். இதுக்கு வந்து நல்லா பழுத்து இருக்கிற தக்காளி யூஸ் பண்ணணும், அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா பெரிய சைஸில் இருக்கிற தக்காளியாக நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா பழுத்து இருந்தது அப்படின்னா அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு, அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு, நல்லா வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ
இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுலாம். தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் இதில் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சி தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கொதிக்க விட்டுறலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான தக்காளி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது பூரி சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நானுமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.